பெரியார் அல்லது ஈவேரா என அழைக்கப்படும் ஈவே ராமசாமியின் வீடு இதுதான். ஈரோடு நகரில் இந்த வீடு அமைந்திருக்கிறது. வீடு 2 அடுக்குகளாக ஒரு ஜமீன்தார் வீடு போல இருப்பதால் ஈவே ராமசாமி அவர்கள் பெரும் செல்வந்தராக பிறந்து வளர்ந்தது புலனாகிறது. இந்த மாளிகையின் பின்புறம் இருக்கும் வீட்டில் அண்ணாதுரை அவர்களும் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்ததால் இதை வெறும் பெரியார் நினைவகம் என்று மட்டும் குறிப்பிடாமல் பெரியார் அண்ணா நினைவகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கே தங்கியிருந்துதான் அண்ணாதுரை அவர்கள் விடுதலை பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, கி வீரமணி உள்ளிட்டோர் கூட இங்கு தங்கி வளர்ந்தவர்கள்தான். காலணிகளை வெளியில் கலற்றி விடும்படி பதாகை வைத்திருக்கிறார்கள். 1975இல் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த வீட்டை அரசுடைமையாக்கி பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விட்டிருக்கிறார். அவர் நடத்திய பத்திரிகைகள், எழுதிய புத்தகங்கள், அவரது புகைப்படங்கள் உள்ளிட்டவை வீட்டினுள்ளே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீட்டில் ஈவேரா பிறந்த இடம் இதுதானாம். இங்கே போர்டு வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர் பிறந்த கட்டில் இதுதானாம். வீட்டின் 2வது பாகம் இது. இந்த வீடு மொத்தம் 3 பாகங்களாக உள்ளன. முதல் 2 பாகங்கள் தலா 2 அடுக்குகளை கொண்டதாக உள்ளன. 3வது பாகம் எளிமையாக ஒரு ஓட்டு வீடு போல அமைந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் அங்குதான் தங்கி பணியாற்றி வந்திருக்கிறார். ஈவேரா வீட்டின் மேல் மாடி இது. மேல் மாடியில்தான் ஈவேரா குடும்பத்தாரின் சமையலறை இருந்திருக்கிறது. இதுதான் அந்த சமையலறை. முதல் மாடியின் மேல்தளத்தில் அவர் பயன்படுத்திய ஆடைகள், கைத்தடி உள்ளிட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே தளத்தின் இன்னொரு பக்கத்தில் அவர் உபயோகப்படுத்திய நாற்காலிகள், அவரது இறுதி காலத்தில் அவருக்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட மலம் கழிக்கும் சாதனம் உள்ளிட்டவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டின் மேல் மாடியின் முகப்பு பகுதி இது. இது வீட்டின் பின்பக்கம். அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்த இடம் இதுதான். ஈவேரா வீட்டின் 3வது பாகம், அதாவது கடைசி பாகம் இது.
முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் குடியரசு பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றி வந்தபொழுது இதை வீடாகவும் அலுவலகமாகவும் பயன்படுத்தி வந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் அலுவலக அறை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்கள். இது அண்ணாதுரை குடும்பத்தார் பயன்படுத்தி வந்த சமையல் அறை.